அந்த நீரோடையில் அழகிய புள்ளிமான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்த முயல் மானை பார்த்து, உனக்கு என்னப்பா, நல்ல கால்கள், அழகான கொம்பு, எல்லோ கலரில் உடம்பு முழுக்க புள்ளிகள், பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்க, என்னை பாரு ரொம்ப சிறுசாக இருக்கிறேன் என்று வருத்தப்பட்டது முயல். நான் எங்கே ஹாப்பியாக இருக்கேன், வேடங்கிட்ட மாட்டிக்காமல் தப்பிச்சு ஓடும்போது என் அழகிய கொம்பு சில முட்புதர்களில் மாட்டிக்கிறோம். அப்போ எவ்வளோ சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னை விட சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் வரி குதிரை என்றது மான். அப்படியா என்று ஆச்சரியத்தோடு கேட்ட முயல் வரி குதிரையை தேடி அலைஞ்சதுங்க. கடைசியில் கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கிட்ட கேட்டுச்சு, நீ தான் மிருகங்கள்லையே ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்கியாமே, என்ன பாரு என்று சலிப்போடு கூறியது முயல். அடா போடா, நான் எங்கடா சந்தோஷமாக இருக்கேன், என் அழகால் எனக்கு கிடைச்ச நிலையை பார்த்தியா? இந்த மிருக கடிச்சி சாலையில் என்னை பிடிச்சி அடைச்சி வச்சுருக்காங்க, அவங்க கொடுக்குறத தான் சாப்பிடணும். உன்னை மாதிரி சுதந்திரமாக மகிழ்ச்சியாக என்னால் எங்கேயும் போக முடியாது, இது ஜெயில் தான். நீ சிறுசாக இருந்தாலும் துள்ளி குதித்து அங்கங்கே ஓடி எவ்வளோ சுதந்திரமாக ஹாப்பியாக இருக்க, அதை விட வேறு என்னடா சந்தோஷம் இருக்குது அப்படின்னு வரி குதிரை சொல்லிச்சிங்க. அதுதானே உண்மை. பிரசங்க 3:10 கடவுள் ஒவ்வொன்றையும் செம்மையாய் செய்திருக்கிறாருன்னு எழுதப்பட்டு இருக்குங்க. கடவுள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழகு, திறமை, பலன், அறிவை கொடுத்து தாங்க படைச்சிருக்காரு. நாம் தான் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே குறைவாக தாழ்மையாக நினைக்கிறோம். அது சரியில்லைங்க. அதனால் தாழ்வு மனப்பானை விட்டுட்டு வெளியில் வாங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.